பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் எனக்கு பாட வேண்டாம் எனச் சொன்ன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் ஆகியோருக்கு பல 100 பாடல்களை பாடியவர்தான் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன். சினிமாவில் ஒரு பெரிய நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் திரையுலகிற்கு வந்தவரை, உங்கள் குரலை மட்டும் கொடுங்கள் போதும் என சினிமா உலகம் அவரை ஒரு பாடகராக மாற்றியது. ஆனாலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில படங்களிலும் நடித்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் சிவாஜிக்கு வேறு மாதிரியும் என குரலில் வித்தியாசம் காட்டி பாடல்களை பாடியவர் இவர். பல பாடகர்கள் அவர்களுக்கு பாடியிருந்தாலும் டிஎம்எஸ் குரல் மட்டுமே அவர்கள் இருவருக்கும் மிகவும் பொருந்தி போனது. காதல், பக்தி, சோகம், தத்துவம் என பல சூழ்நிலைகளுக்கும் டிஎம்எஸ் பாடல்களை பாடியிருக்கிறார். சினிமா வாய்ப்பு என்பது மிகவும் முக்கியம். மேலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது திறமையை நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் திரைத்துறையில் தொடர்ந்து நீடிக்க முடியும். 1954ஆம் ஆண்டு சிவாஜியின் நடிப்பில் உருவான திரைப்படம்தான் தூக்கு தூக்கி. இந்த திரைப்படத்தில் லலிதா, பத்மினி, ராகினி என பலரும் நடித்திருந்தனர். தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தின் பாடல்களை கவிஞர் மருதகாசி எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை பாட பாடகர் சி.எஸ். ஜெயராமனை படக்குழு அணுகியது. ஆனால் அவர் அதிக சம்பளம் கேட்டிருக்கிறார். எனவே அப்போது திரைத்துறையில் வளர்ந்து கொண்டிருந்த டி.எம். சௌந்தரராஜனை பாட வைப்போம் என இயக்குனர் முடிவு செய்தார். ஆனால் சிவாஜி கணேசனோ, எனக்கு பாடகர் சி.எஸ். ஜெயராமன் தான் பாடி வருகிறார், அதனால் அவரே பாடட்டும், டி.எம். சௌந்தரராஜன் வேண்டாம் என சிவாஜி சொல்லிவிட்டார். அதன் பிறகு கவிஞர் மருதகாசி சிவாஜியை சம்மதிக்க வைக்க அந்த படத்தில் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அனைத்து பாடல்களையும் பாடினார். ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கிடைக்குமா என காத்திருந்த டி.எம். சௌந்தரராஜன் தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தில் 8 பாடல்களையும் பாடினார். டி.எம். சௌந்தரராஜன் பாடியது சிவாஜிக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. சிவாஜிக்கும் அவரின் குரல் பிடித்து போனது. எனவே தனது படங்களில் அவரை தொடர்ந்து பாட வைத்தார். இப்படித்தான் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் சினிமா உலகில் வளர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் சினிமா உலகில் எப்படி வளர்ந்தார் என்ற இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.